हाय फ्रेंड्स நம்ம இன்னைக்கு குக் வித் கோமாளி ரெசிபி கேவர் வித் ரப்டி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேவர் பண்ணிடலாம். ஒரு 1/4 கப் போல நெய்யை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கோங்க. அடுத்து இதை ரப் பண்ணுறதுக்கு நமக்கு ஐஸ் கியூப் வேணும். இது போல் ஒரு பவுலில் வச்சு ஐஸ் கியூபை செட் பண்ணிக்கோங்க. அப்போ கொஞ்சம் பெருசாக இருக்கும், நமக்கு ரப் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த ஐஸ் கியூபை அப்படியே கீழே வச்சுட்டு உங்களால் எவ்வளோ ரப் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு ரப் பண்ணுங்கள். கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு திக்காக வந்துடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் போல் கூட ஆகும். பாருங்கள், லைட்டாக அப்படியே கலர் மாறிக்கிட்டே வருது பாருங்கள். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக அது திக்காகிட்டு நல்லா க்ரீம் மாதிரி நமக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லாவே திக்காகிடுச்சு. கலர் ஃபுல்லாக நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு பாருங்கள். ஃபைனலாக பாருங்கள், இது போல் நல்லா வெண்ணெய் மாதிரி வந்துடும் நமக்கு. இது போல் நல்லா திக்காக ரெடி ஆனதுக்கப்புறமா இதெல்லாம் நம்ம மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் மைதா மாவு எடுத்துகிட்டு அதை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் 1/4 கப் போல் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் சேர்க்குற பால் தண்ணி எல்லாமே ரொம்ப ஜில்லுன்னு தான் இருக்கணும். இப்போது ஒரு 1/2 கப் போல் நல்லா கூலிங்காக இருக்கிற வாட்டர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கட்டி இல்லாமல் கலந்ததுக்கு அப்புறமா தான் அடுத்து தண்ணி சேர்க்கணும். அடுத்து ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல் ஒவ்வொரு முறையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க, கட்டி எதுவும் ஃபார்ம் ஆகாத மாதிரி. அடுத்து கடைசியாக 1 டீஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் போல் மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்குறது கண்டிப்பாக ஜில்லுன்னு தாங்க இருக்கணும். இந்த மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப போரிங் கன்சிஸ்டன்சியாக தான் இருக்கணும். நல்ல தண்ணியாக இருக்கிறப்ப தான் நமக்கு கேவர் ஒழுங்காக வரும். பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். உங்களுக்கு எந்த சைஸில் கேவர் வேணுமோ அந்த சைஸில் உள்ள பாத்திரம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஃப்ரை பண்ணுறதுக்கு நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நெய் யூஸ் பண்ணால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். மாவை இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. கொஞ்சம் விட்டு அது லைட்டாக செட் ஆனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் விடணும். அது போல் கொஞ்சம் மாவு செட் ஆனதுக்கப்புறமாவே ஓரங்களை லைட்டாக எடுத்து விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இது போல் நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம். எண்ணெய் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதே போல் மீதம் இருக்கிற மாவுலையும் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் ரப்டி பண்ணுறதுக்கு ஒரு 2 கப் போல் பால் சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன். பாலை நல்லா மீடியம் ஹீட்லேயே வச்சு கொதிக்க வைங்க. அப்போது நமக்கு நிறைய பாலாடை கலெக்ட் ஆகும். பால் மேலே இது மாதிரி ஆடை வரும்போது அதை அப்படியே சைட்ஸில் கலெக்ட் பண்ணிகிட்டே வாங்க. இது போல் ஒரு 5லேருந்து 6 டைம் போல் பண்ணிங்கனாலே பால் நல்லா திக்காக நமக்கு வந்துடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு டைம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஃபார்ம் ஆகிறது வரைக்கும் கலந்துலாம் விட வேண்டாம். இது போல் நல்லா ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா அதை அப்படியே எடுத்து சைடில் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 6 டைம்ஸ்க்கு அப்புறமா பால் நல்லாவே நமக்கு குறைஞ்சி வந்திருக்கும். இப்போ நம்ம ஆடை எல்லாமே சேர்த்து கலந்து விட்டுடலாம். பால் பாருங்கள், நல்லாவே திக்காயிட்டு குறைஞ்சி வந்ததுக்கப்புறமா நான் ஒரு கொஞ்சமாக பாலில் குங்குமப்பூ சேர்த்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே இதில் சுகர் சேர்த்துக்கோங்க. உங்களோட ஸ்வீட்க்கு ஏற்றது போல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு டேபிள்ஸ்பூன் போல் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு ஏலக்காவை நல்லா இடிச்சிட்டு இது போல் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ரப்டி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிளேட்டிங்க்கு நம்மளோட கேவர் மேலே கொஞ்சமாக நம்மளோட ரப்டி சேர்த்துட்டோம்னா அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ்ங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.